நல்ல பெரிய பெரிய பீசஸாக கிடச்சிச்சின்னா தான் சாதத்துக்கு கலக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பெரிய பெரிய பீசஸாக நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ள ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சாதத்தை நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்குது, அதையும் எடுத்து நான் உள்ளே சேர்த்துட்றேன். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை நிறுத்திட்டு நல்லா செட் ஆகிறதுக்கு வைக்கணும். முட்டை சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு இதில் நான் டிஸ்பிளே